ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கிச்சனில் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மோமோஸ் பார்த்திங்கன்னா எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை, நான் உருளைக்கிழங்கை வச்சு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்காங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்காங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்காங்க. நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்காங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்காங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்காங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம். நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. சுகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. அப்போ தான் இந்த காரத்தை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு சுகர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மோமோக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைகளில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. அடுத்து நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போயும் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அதே மெத்தடு தான் இதுக்கும். இப்போ இது நல்லா 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்காங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. நான் 1/4 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ரோட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதை நடுவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்கிறேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி விடணும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் கிடைக்கும். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த சேஃப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் மோமோஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை சர்வ் பண்ணிக்கலாம். அது கூட இந்த சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.